வெல்கம் டு தமிழ் டெக் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோனி ஹோம் தியேட்டர் ஏசிஏ D20. இது நம்ம அமேசானில் வாங்கியிருந்தோம் யூஏயில். நல்ல வெல்டு பேக்காக நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இதோடைய அவுட்புட்ஸ் பார்த்திங்கன்னா 60 watts வித் சப்வூஃபர். இதுங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஜம்போ எலக்ட்ரானிக்ஸ் தான். டைரக்ட் சோனி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸில் வந்துட்டு 2 ஸ்பீக்கர் அப்புறம் சப்வூஃபர் இருக்குது. நல்ல முறையில் நான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கூட நினச்சேன் சம்திங் எதுவும் டேமேஜ் ஆகி வந்துடும்னு. இது அதுக்கு உண்டான மேனுவல் அரபிக் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. வாங்க இதை சப்வூஃபரை வந்துட்டு அந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ரிவ்யூவில் வந்துட்டு எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் போட்டிருந்தாங்க. பேஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் மெயினாக பேஸ்க்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒரு நூலில் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்டுடைய அன்பாக்ஸும் நான் ஐ பட்டனில் போடுறேன், அதை பார்த்துக்குறேங்க. ஆனால் அதில் வந்துட்டு எனக்கு பேஸ் வந்துட்டு சப்வூஃபரில் பேஸ் கிடைக்கல. 80 watts சொன்னாங்க. அது 80 wattsக்கு உண்டான சப்வூஃபரே கிடையாது ஆக்சுவலாக. இதுக்கு உண்டான ரிமோட் சோனி ரிமோட்டு ஐஆர் ரிமோட் தான், ப்ளூடூத் இல்லை ஐஆர். ஜஸ்ட்டு வேல்யூமு அப்புறம் ஃபங்க்ஷனு, பவர் ஆன் பவர் ஆஃப், அப்புறம் மீடியா லைப்ரரி. இது அதுக்குண்டான பவர் கேபிள், அதுக்குண்டான ஸ்பீக்கர் நல்ல வெயிட்டும் பிளாஸ்டிக் பாடி தான். பட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மெட்டல் கிரில்லில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உண்டான பவர் கேபிள் அண்ட் அடாப்டர், ரிமோட், அதுக்கு உண்டான ஆக்ஸ் கேபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் ஜஸ்ட் கீப் இட் அவே. அண்ட் ரிமோட், பேட்ரி. அதுக்கு உண்டான பவர் கேபிள் ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. பட்டு கொஞ்சம் ஷார்ட் மீன் டிஸ்டன்ஸ் வந்துட்டு அடாப்டருக்கும் அதுக்கும் கொஞ்சம் ஷார்ட் தான், 1/2 feet தான் இருக்கும். இப்போ நம்ம சப்வூஃபரை வந்துட்டு ஃபோம் பேப்பரை வந்துட்டு நம்ம மூவ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து பார்க்கலாம் எப்படியே இருக்குன்னு.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேஸில் இருக்குமான்னு தெரில. சவுண்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு சப்வூஃபருடைய இந்த விட்த் வந்து நல்ல பெரிய ஸ்பீக்கராக தான் இருக்குது. மேபி உள்ளே வந்துட்டு சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பீக்கருடைய மெட்டல் கிரில்லுடைய அளவு வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கிறதுக்காக நம்ம ஸ்பீக்கரை செப்பரேட்டாக வச்சுட்டு பேக் சைடில் கனெக்ட் பண்ணி நம்ம சவுண்ட் குவாலிட்டி பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிட்டோம். பவர் ஆன் பண்ண பிறகு நம்ம சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குவாலிட்டி அண்ட் பேஸ் ரெண்டுமே நல்லா எக்ஸாக்டாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மோர் தென் நல்லா இருக்குது. இதோடைய ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு பவர் பட்டன், ஃபங்க்ஷன் பட்டன் அண்ட் ஐஆருடைய லைட் இண்டிகேஷன் தெரியும். அண்டு ரைட் சைடு வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ளேபேக் அண்ட் யூஎஸ்பியோடைய ஃபங்க்ஷன் இருக்குது. இதோடைய ஸ்பீக்கருடைய பேக் சைட் பார்த்தோம்னா நம்ம வாலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூவில் வாலில் ஃபிட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் சப்வூஃபருடைய பேக் சைடு வந்துட்டு பவர் இன்புட் அண்டு 2 ஸ்பீக்கருடைய அவுட்புட் இருக்குது.